திருக்கடல் மல்லை அப்படிங்கிற க்ஷேத்திரம். புண்டரீகர்னு ஒரு மகர்ஷி, அவருக்கு பெருமாள் கிட்ட எப்படியாவது பக்தி செலுத்த வேண்டும்னு ஆசை. இடவெந்தையில் பெருமாளை சேவிச்சுட்டு மகாபலிபுரம் கிட்ட வந்தார். ஒரு அழகான தடாகம் முழுக்க தாமரை. அந்த தாமரையை வைத்து பெருமாளுக்கு அர்ச்சிக்கலாமே நினைச்சார். எந்த பெருமாளுக்கு? பார்க்கடல்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு. பார்க்கடல்ல எங்கே இருக்கு? அது எங்கே இருக்குன்னே தெரியாது. மகாபலிபுரம் கடற்கரைக்கு போயிட்டார். அங்கே கடலில் நடக்கலாம் நினச்சி பெருமாள் நடுவில் இருப்பார். அவருக்கு அர்ச்சிக்கலாம்னு போயிட்டார். கடலில் நடக்க முடியுமா? பெருமாள் தான் அங்கே படுத்துட்டு இருப்பாரா? இவர் பார்த்தார், ஓஹோ வேற வழி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை இறைச்சி பண்ணால் நம்ம கடலுக்கு போயிடலான்னு இறைக்க ஆரம்பித்தார். அப்போ பெருமாள் ஒரு சிறு ரூபம் கொண்டு வந்து சொன்னார், இப்படிலாம் இறைச்சா எப்பப்பா முடியும், நீ வா இங்கேன்னு சொல்லிட்டு ஒரு தள்ளினார். கடல் கொஞ்சம் உள்ளே போச்சு. எங்கே நான் உனக்கு அர்ச்சிக்கணுமே, நீ எங்கே உட்காந்துப்பேன், எங்கே படுத்துப்பேன்? இதோ இங்கே படுத்துன்றேன்னு ஸ்தலத்தில் சயனம் பண்ணிட்டார். கீழே பூமி மேலே படுத்துட்டார். இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் மட்டும்தான் பெருமாள் ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்க மாட்டார், தரையில் படுத்துட்டு இருப்பார். ஸ்தல சயன அப்படின்னு பேர் பெருமாளுக்கு.